மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 16/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்மளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 15 ரிசல்ட் 330க்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஒன்றுமே வரல. டோட்டலாகவே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே மகளே, நம்ம பார்த்திங்கன்னா 14ஆம் ஒரு அருமையான கணிப்பை எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்டிய நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 84 288 011 89 நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 4 டேஸில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 001 இருக்குது. அந்த 001 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு எப்படி எடுக்குன்னு பார்த்துலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 001 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம 142. நேற்று RADன்ற மாதிரி செட் பண்ணி எடுத்தோம். இதில் TEGன்ற மாதிரி வச்சு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் மாற்றி தான் எடுக்கிறோம். ஓகேவா? கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்க. ஏன்னா நேற்று 330 கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதான் தான் சொல்கிறேன், உங்கள் கணிப்பில் வந்தால் லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. ஓகே, 001 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதற்கு 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். புள்ளிக்கு நமக்கு 6 அப்படி இல்லாட்டி 1ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி இல்லாட்டி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? பாதி நம்ம 001 வச்ச அடியில் நமக்கு 6 1ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 665 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகும்னு பார்த்துலாம். ஓகேவா? பாதி நம்ம 665 எஸ்ஐன் ஆப்ஷன் 142 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்திங்கன்னா 4 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 665 வச்சு நமக்கு 4 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 462. இந்த 462 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகும்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 462 எஸ்ஐன் ஆப்ஷன் 142 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்திங்கன்னா 4 அப்படி 3ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதே நம்ம 462 வச்சுட்டு நமக்கு 4 3ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 330. அந்த 330 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். அதே 330 எஸ்ஐன் ஆப்ஷன் 142 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 330 வச்சு அடிக்க நமக்கு 1 அப்படி இல்லாட்டி 6 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 4 டேஸில் எடுத்துக்கணும். இதில் நமக்கு 6ஆம் நம்பர் பர்சன்ட் அடுத்து 4 அடுத்து 3 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு வரல மாதிரி எடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கா. நம்ம கணிப்பில் ஏ போர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏ போர்டுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 665 வச்சு நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தலாம். ஓகேவா? இதில் 665 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்ம் நம்பர் 893 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இருக்கக்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் முதல் நம்பர் 0ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பர் 4. ஓகேவா? 04. ஓகேவா? 665 நமக்கு 04ன்னு கிடச்சிருக்கு. இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 462 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 462 எஸ்ஐன் ஆப்ஷன் 893 போடு நமக்கு 3 அப்படி இல்லாட்டி 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 3 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 462 வச்சு நமக்கு 3 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் முதல்கூடிய 3ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 330. இந்த 330 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 330 எஸ்ஐன் ஆப்ஷன் 893 போடு நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர் பார்த்திங்கன்னா 2 1. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு 04 கிடச்சிருக்கு. ஓகேவா? 2 1. 330 வச்சு நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் நம்ம 1ஆம் நம்பர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு 04 கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 3 0. அடுத்து நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் ரெண்டாவது கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு முதல் கூடிய 3ஆம் நம்பர், அடுத்து ரெண்டாவது கூடிய 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதனால தான் நம்ம 1ஆம் நம்பர் கொஞ்சம் மெயினாகவே கொடுத்துருக்கோம்.
ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 0 வந்தாலே ஒரு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் வரலாம். ஓகே, அந்த மாதிரி தான் வருது. வந்துச்சுன்னா எடுத்து மேக்ஸிமம் ஏ போர்டுக்கு 1 சி போர்டுக்கு 1 கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இதில் 665 3 டேஸ் மட்டும் நம்ம வந்து பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கணிப்பு பார்த்தலாம். 665 வச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா, அது 665 போட்டு வரும். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்ம் நம்பர் 541 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர் நோட் பண்ணி இதில் கிடைச்ச நம்பர் 60 கிடச்சிருக்கு. 60 தான் நம்ம கிடைச்ச பிஎன்சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 665 வச்சுட்டு நமக்கு 60 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 462 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். அது 462 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 541 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா 0 விழுது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 462 வச்சு நமக்கு 06 கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 330 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். நம்ம 330 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 541 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 7 அல்லது 5. ஓகேவா, 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 330 வச்சு நமக்கு 7 5 கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து 3 டேஸ் எடுத்ததும் 665 நமக்கு ஒரு 6 அடுத்து நமக்கு வந்து ஒரு 0 அந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. நாளை வரைக்கும் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 7 அல்லது 5 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கண்டிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நம்ம மெத்தடை மாற்றி தான் எடுத்து வந்துருக்கோம். ஓரளவுக்கு நல்ல கசிங்க தான் எடுத்து வந்துருக்கோம். உங்கள் கண்டிப்பில் மிஸ் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பராக கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா, ஓகே மேலே நம்ம எடுத்துக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 6 மெயினாக 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். மெயினாக ஏ போர்டு சி போர்டுக்கு ஒரு 1 வரதுக்கு என்ன 2 0 ஒரு 1 வரலாம். அந்த மாதிரி ஒரு சில டைம் அப்படியே டேரெக்டாக 0 1 அந்த மாதிரி அடிச்சிருவாங்க. ஓகேவா, ஒரு சில டைம் நம்ம வந்து மேலே கூடிய 7ஆம் நம்பர் அடிப்பாங்க. ஓகேவா, 2 0 1 அல்லது 7 சி போர்டுக்கு 1 0 அந்த மாதிரி அடிப்பாங்க. அடுத்தபடியாக நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா B1 சி போர்டுக்கு 7 அல்லது 5. ஓகேவா, இதான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துக்கூடிய நம்பர். 4 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 15 51 17 71 65 56 67 76 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்மான நம்பராக எடுத்து பயன்படுத்த வேண்டாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 330. ஓகே, 330க்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் நம்மளும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கணக்கு நேற்று வந்து 330 வந்து செட்டே ஆகலை. இது ஒரு 3 கூட எனக்கு வந்து நேற்று கணக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி யார் வின்னிங் கொடுத்தான்னு பார்த்துட்டு வந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஎன் மேட் ஒரு பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் 30 வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வின்னிங் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு 36 86 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் 6ஆம் நம்பர் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 8 0 கொடுத்துருக்காப்புல. வந்து 0 நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. மேடு லவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 9 3 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு 2 போர்டுலேயும் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. திருவாங்கூடம் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 3 8 5 கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு பி போர்டு இவரும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. முருகேஷ் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு சிங்கிள் செட்டு தான் கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் நம்மளே. சிங்கிள் செட்டில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தபடியாக மணி அவர் பார்த்திங்கன்னா வந்து பி போர்டில் நேற்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாப்புல. 6 1 கொடுத்துருந்தாப்புல நேற்றுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 3 கொடுத்துருக்காப்புல. பி போர்டு ஒரு சூப்பராக எடுக்கிறாப்புல. 8 3 கொடுத்துருக்க 3ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதேபடி மேடில் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 305 503 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் 3 டிஜிட்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கம்மியான வின்னிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு 9 7 3 கொடுத்துருக்காப்புல. இல்லை 3ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஏன்னா ஏபிபிசி தான் வந்து பார்த்திங்கன்னா நமது சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மட்டும் தான் ஒரு வின்னிங்ஸ் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா விஎன் மேட் அவர் பார்த்திங்கன்னா வந்து 2 செட்டு தான் கொடுத்துருக்காப்புல. 30 03 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வச்சுருந்தாப்புல இன்றைக்கி ஒரு தரமான வின்னிங்ஸ் தான். ஏபிஏசி ஓகேவா, ஏசிபிசி ரெண்டுமே சூப்பரான வின்னிங்கு. ஆல்போர்டு 3 0 எல்லாமே சூப்பரான வின்னிங்ஸாக வந்து கிடச்சிருக்கு. வச்சுருந்தப்பலாம் இன்றைக்கி ஒரு அருமையான வெட்டி வந்திருக்கும். ஓகே நம்மளே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஎன் மேட் மட்டும் இன்றைக்கி வந்து நமது சேனல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல.
நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கே பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்து வச்சுங்க. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பரை எடுத்து பயன்படுத்தாதீங்க. ஓகேவா, இது வந்து கணிப்பு வீடியோவாக எடுத்துக்கங்க. ஓகேவா, மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பில் சந்திக்கலாம். ஓகேவா.